ஏட்டி மல்லிக்குட்டி, இன்னையோட 8வது நாள் ஆகுது. இன்னைக்காட்டம் பிள்ளைக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்களாட்டி? அன்னாடு ஊசிதாக்க குத்துறாவ அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஏட்டி நல்லா இருக்கும் போதே சத்துள்ள பொருள்லாம் சாப்பிடுங்கன்னா யாரு கேட்கா? பிறகு இந்த மாதிரி தான் ரத்தம் ஏற்றணும். அப்படி சொல்லுங்க. ஆமா, அந்த பிள்ளைகளே மாசமா இருக்கும்போது நம்ம என்ன வேண்டாத விரதே கொடுக்க போறோம்? நல்ல சத்துள்ள பொருள்லாம் கொடுத்தா ஐயா அதை சாப்பிட்டா எனக்கு வாந்தி வருது, இதை சாப்பிட்டா எனக்கு வாந்தி வருதுன்ட்டு அவளத்தையும் ஒதுக்கி வைக்கிறாவோ. பிறகு இப்போ ரத்தம் இல்லை, பிறகு என்னது சொல்லுவாவே, சுகர் இருக்குது, அது இருக்குது, பிபி ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரெஷர் குறையா இருக்குது, கூட இருக்குன்ட்டு சொல்லி இப்படி தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு இருக்கணும். சரி விடுட்டி, நடந்தது நடந்து போச்சு. வந்து 7 நாள் முடிஞ்சு 8வது நாளும் தொடங்கிட்டு நாளைக்கு எப்படியும் வீட்டுக்கு விட்டுருவாவே நினைக்கேன். இனி வீட்டுக்கு போன பிறகு இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, பிள்ளைக்கு ஏதாவது நல்ல சத்துள்ள பொருள் வாங்கி கொடு, நல்லா செஞ்சு கொடு. சரிக்கா. ஏட்டி மல்லிக்குட்டி, இந்த பிள்ளையோட மாமியார் அப்புறம் உங்கள் அக்கா வீட்டுக்காரரு யாருமே பார்க்க வரலையே, என்னட்டி? அவியில தூக்கி தூர போடுங்கக்கா, அவியில ஒரு அளவுக்கு ஆகும்டாவ. ஏன்ட்டி இப்படி சொல்லுதா? பெத்த பிள்ளை இப்படி ஆஸ்பத்திரியில இருந்து அட்மிட்டா இருக்கு, ஒரு வந்து பார்த்துட்டு போலாம்ல. என்ன கோவம் தான் இருந்தாலும் அது என்ன லவ் மேரேஜ் பண்ணிட்டாவ, என்ன கொலை பண்ணிட்டாவளா குத்தம் பண்ணிட்டாவளா? ஒரு லவ் மேரேஜ் பண்ணது கொலை குத்தமா? பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஏட்டி என்ன பேச்சுவார்த்தை இல்லையோ? பேச்சுவார்த்தைலாம் நல்லா தான் நடத்துவாவோ. என்ன நேரில் பார்க்க அவ்வளவு குத்தமா இருக்கு. சரி, ஏதோ நம்ம அக்கா மகள் ஆயிட்டே, நம்ம வயிற்றுல பிறக்காட்டினாலும் நமக்கு அது ஒரு பிள்ளை தானே. அந்தாலும் நான் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இனி பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு வயசு வரை வச்சு பார்க்கலான்னு தாக்கா இருக்கேன். அவளுக்கு எப்போ போக விருப்பம் இருக்கு அப்போ போகட்டும், நானா போன்னு சொல்ல மாட்டேன். அதுவும் சரிதான், நம்மளா போன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் டி. அவளுக்கு எப்போ தோணுதோ அவள் அப்போ போகட்டு. முந்தா நாள் தான் அவள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், லீவு கிடைக்கலையாம்மா, கண்டிப்பாக வாரேன்ட்டு இருக்காரு, வருவார். சரி மெதுவாக வரட்டு, நம்ம தான் பார்க்குறதுக்கு இத்தனை பேர் இருக்கோம்ல, மெதுவாகவே வரட்டும். ஆமாக்கா, டெலிவரி டேட்டு பக்கம் இருந்துச்சுலாம் லீவு போட்டு இங்கே வந்துருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன், ஆட்டுன்னு இருக்காரு. சரி. ஏக்கா அடி ஆத்தி, இந்த கொசுவா? இக்கா சுண்டல் கொடுத்தாத, இந்த வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து இருந்தாங்க. வேண்டாக்கா, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி பார்த்துடுங்க. நாங்கள் இப்படி வெளியே கொடுக்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். ஏக்கா வெளியே என்ன சும்மா ஏக்கா கொடுக்காத, அரசாங்கம் நமக்கு எது செஞ்சாலும் நல்லதாக செய்யும், வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு குண்டா நிறைய வாங்கி வச்சுட்டு பார்த்துடுங்க. இதெல்லாம் உங்கள் 2 இருக்குண்ணா. அடி ஆத்தி, இவ்வளவு சுண்டல் சாப்பிட்டா எனக்கு வாயு பிரச்சனை வந்துருமே. லூசாக்கா நீங்கள் சுண்டல் சாப்பிட்டா எங்கக்கா வாயு பிரச்சனை வரும்? அதெல்லாம் வராது, நல்ல சத்துக்க. என்ன கருப்பு சுண்டல் தான் நல்லதும் பாவோ, ஆஸ்பத்திரியில் வெள்ளை சுண்டல் போட்டிருக்காவ. சரி பரவாயில்ல, எந்த சுண்டலாக இருந்தானே வாங்கி சாப்பிடுங்கக்கா இருந்தாங்க. ஏட்டி மல்லிக்குட்டி, எப்படியாவது சமாளித்து இந்த கொசுவை பற்றி விடுட்டி, எனக்கு எதுவுமே வேண்டாம், தெரியாமல் கேட்டுட்டேன். கேட்டியல்ல, இப்போ அனுபவிங்க, அந்த சுண்டல் எல்லாம் உங்களுக்கு தான். கருமோ, அந்த பக்கெட்டை போட்டு எங்கே கழுவுணும் அவ்வளோ? ஏட்டி எனக்கு வேண்டாம் டீ. அதெல்லாம் நல்லா பாத்ரூமுக்குள்ளே போட்டு நல்லா சுத்தபத்தமாக தான் கழுவிருக்காவோ, வாங்கிடுங்க. ஏட்டி ப்ளீஸ் டீ, வேண்டாம் டீ, போக சொல்லு டீ. வாங்கிடுங்கக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால் வரும், ஒரு பிளாஸ்க் வச்சுருக்கேன், அதில் வாங்கிட்டு வந்து தரேன்னக்கா. ஏக்கா நீங்கள் எங்கள் மேலே இவ்வளவு பாசம் வச்சு எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொண்டு தரைய வைக்கல, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துடுங்க. ஆனால் என்னக்கா, நாங்கள் வெளியுள்ள பொருள்லாம் சாப்பிட மாட்டோக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. சரி அப்படியா? சரி, உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? சரிக்கா, இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நல்லதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம வாங்கி கொண்டு கொடுக்கோம், அவையெல்லாம் வாங்க மாட்டேக்காவே, நம்ம வாங்கினாலும் வாங்கி சாப்பிட மாட்டேக்காவே. சரி, என்னனையும் இருந்துட்டு போட்டு. ஏட்டி மல்லிக்குட்டி, பாவம் எதுவும் வருத்தப்பட்டிருப்பாவளோ? இல்லைக்கா, புரிஞ்சுக்கிடுவாவே, நம்ம வெளியுள்ளது சாப்பிட மாட்டேன்னு சொன்னோம்ல, அதனால புரிஞ்சுக்கிடுவாவே. சரி டி. இது வந்து உண்மையாக நடந்தது தான் பார்த்துடுங்க. சாப்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து பக்கெட்டு கழுவுற இடம் அந்த இடம்லாம் நமக்கு கொஞ்சம் பிடிக்கல, மற்றபடி எதுவும் இல்லை பார்த்துடுங்க. ஆமாம், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இக்கா துணி துவைக்கிறதுக்கு கொடுத்துட்டு வந்தீங்களே, என்ன சொன்னாலுவோ? எல்லாரும் என்ன ஒன்றா இருக்காளா, இல்லைன்னா சண்டை கிண்டை போட்டு நடந்தாங்களா? ஏட்டி எல்லாரும் ஒன்றா தான் கிடந்து கும்மாலாம் அடிச்சுட்டு கிடக்காவோ. அதை கேட்டேன், இப்படி எப்படி 4 வகையாக சமைச்சின்னு கேட்டேக்கு, ஆளுக்கு ஒரு இது சமைச்சோம், அதான் 4 வகையாக வந்துட்டுங்களவோ. யாரு அவள்வளா? எங்கிட்ட வாங்கிட்டு வந்துருப்பாள்வக்கா. அப்பெல்லாம் இல்லாட்டி, அதான் யூடியூப்பில் பார்த்து செஞ்சேன்னு சொன்னேன் புஷ்பா. சரி, துணியெல்லாம் கொடுத்தீங்களா? என்ன சொன்னால்வே? துணியெல்லாம் கொண்டு கொடுத்தம் டீ. அப்படி என் வீட்லேயும் கொஞ்சம் அழுக்க கிடந்து, அதையும் சேர்த்து அள்ளி கொடுத்துட்டேன் துவைங்கன்ட்டு. கண்டுபிடிச்சாலும் என்னதோ தெரியல. ஐயே, ஏங்க பாவக்க, ஏங்க இப்படி பண்ணியே? துவைக்கட்டா, சும்மா தானே இருக்காவோ. சரி. ஏக்கா, ஐயா ஆச்சி நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்திய? ஏடி பேருக்கு மட்டும்தான் ஆச்சு, அப்படிதானே? மற்றபடி சுத்தமாக போச்சு. ஆமாம், என்னடி ஆஸ்பத்திரிக்கு வந்து 7 நாள் 8 நாள் ஆகுதாம்மா, ஒரு வார்த்தை சொல்லி விடலை. இந்த பிள்ளைகளும் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஐயா ஆச்சி, நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. ஆமாச்சி, தப்பாக எடுத்துக்க கூடாது, சரியாக எடுத்துக்கிடுங்க. ஐயோ இவையே வேற. ஐயா ஆச்சி அப்பெல்லாம் இல்லை ஆச்சி, திடுத்துப்புன்னு ரத்தம் இல்லை, அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாவளா, எங்களுக்கு கையும் உடலை காணும் உடலை பார்த்துடுங்க. அந்த ஆள் எல்லாரும் தூக்கிட்டு வந்து சேர்த்து அட்மிட் பண்ணியாச்சு. ஆமாம், 7 நாளாக இந்த கிடக்க பார்த்துடுங்க.
அது சரிட்டி, 7 நாளாக கிடைக்கே. சரி, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி விட்டேன்னு ஏன் நான் வந்து இருக்க மாட்டேனா? ஐயா ஆச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை விட்டுடுங்க. சொல்லக்கூடாதுன்னா இல்லை. சரி, டெலிவரிக்கு சொல்லிக்கிடலான்னு தான் நினச்சேன். நல்லா நினச்சப்போ. ஏக்கா எல்லாரும் நல்லா ஜாலியாக இருக்கிய போலையே. ஜாலியோ ஜிம்கானா? நீ வேறடி, நான் இந்த இடத்துல உட்காந்து வெயில் அடிக்குது, சில நேரம் மழை பெய்யுது, எல்லாம் பொத்து போய் கிடக்கு. அப்படியே எங்கேயாட்டு காலாட நடந்துட்டு வர வேண்டியதுனுக்கு. நடக்க ஆஸ்பத்திரிக்குள்ள எங்கிட்டையும் நடக்க, அங்கிட்ட எங்கிட்ட ஆட்களாக இருக்குது, நோயாளிகளாக இருக்காவோ. நம்ம எங்கிட்ட போய் நடக்க? நம்ம நடக்க போய் நோயாளிகள் எதுக்கு வெளியே சுற்றுறாவும் பிடிச்சி எதுவும் ஊசியை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாவும் என்ன செய்ய சொல்லு. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். நீங்கள் வேறு மெண்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கியே. ஏட்டி சும்மா இருங்கட்டி, வளவலன்னு பேசுவாளுவோ. ஏட்டி மல்லி, இந்த அதில் ஹார்லிக்ஸு, குளுக்கோஸு, மறுபடி நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் டீ. அந்த பிள்ளையை போய் பார்ப்போமா, வரியா? ஐயா ஆச்சி, நம்ம நினச்ச நேரத்துக்கு போக முடியாது பார்த்துடுங்க. இந்த விசிட்டிங் டைம்னு ஒன்று கொடுத்துருக்காவோ, 4 to 6, அப்போ தான் போக முடியும். ஆமாம், இதில் கொஞ்ச நேரம் உட்காரியில 4 மணிக்கு இப்போ கூப்பிட்டு வரேன். சரி சரி, சொன்னாடுவோம் விசிட்டிங் டைமில் தான் பார்க்க முடியும்ட்டு. சரி டீ, அப்போவே போவோம். சரி, நீங்கள் முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க. ஆச்சி, என்ன சாப்பாடு நீங்களா சமைச்சிய? ஏட்டி, ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. அது இந்த ஆட்டோட சுவரட்டி சாப்பிட்டா ரத்தம் ஏறுமாமே. அந்த தாத்தாவை கூப்பிட்டு உடனே சுவரட்டி பிறகு மூளை கட்டாதுவோ. அதனால் மூளை, மட்டன் கறி எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னோம் டீ. எல்லாம் செஞ்சுருக்கேன் வகை வகையாக. ஆமாம், உங்களுக்கும் இருக்குது, அந்த பிள்ளைக்கும் இருக்குது. சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணிக்குள்ளே அந்த பிள்ளைக்கு கொண்டு போவோன்னு. ஐயா ஆச்சி, இப்போ போயிட்டு எதுக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கிய? ஆமாம், உன் மேலே கோவத்தில் இருக்கம் டீ. சும்மா முதையே சொல்லியிருந்தா அந்த பிள்ளைக்கு என்னத்தையாவது ஏதாவது செஞ்சு கொடுத்து கை மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா தேத்தி விட்டுருக்கலாம். ஆஸ்பத்திரி வரைக்கும் வர வேண்டியது இருந்திருக்காது. வெள்ளம் தலைக்கு மேலே போனதுக்கப்புறம் ஐயாடானா அம்மாடானா என்ன செய்யும்? அதுவும் சரிதான் ஆச்சி. அதான் ஆட்டோட செவரட்டி செஞ்சு வரட்டி கொண்டு வந்திருக்கேன். அந்த பிள்ளைக்கு அது இருக்கட்டும், மற்றதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. சரிங்க ஆச்சி. தாத்தாக்கு ஒரே ஆனந்தம் டீ. ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன் நான். குழந்தை பிறந்துட்டுன்னு நினச்சிட்டாரு. அப்புறம் தான் சொன்னேன் ரத்தம் இல்லைன்னு. சரி சரி. பிறகு ஆட்டுக்கால் வாங்கி போட்டு சூப்பு வச்சு கொடுத்தோம் டீ. உங்களுக்கு கொண்டு வரல, அது சூடாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் வேலை குடிச்சிட்டோம். சரியா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், சமைச்சு தரேன். ஐயா ஆச்சி, பரவாயில்ல பரவாயில்ல, என்ன வேணும்னு கூச்சப்படாமல் சொல்லுங்க டீ, நான் சமைச்சு தரேன். சரிங்க ஆச்சி. ஏட்டி நெட்டூஸ், துணி துவைச்சலா டீ, காய போட்டியலா கொண்டு வரல? ஏன் கேட்க மாட்டியே? கேப்பியெல்லாம் நல்ல விவரமா ஆளை பாருங்களாம். வீட்டில் உள்ள துணியெல்லாம் கொண்டு அள்ளி கொண்டு போட்டுட்டு நாங்கள் மாங்கன்னு துவைச்சி எடுத்துருக்கோம். அடி ஆத்தி, ஏட்டி கண்டுபிடிச்சிட்டியலோ? பிறகு கண்டுபிடிக்க முடியாவளோ. உங்களுடைய அழுக்கு பேண்டு, அந்த அண்ணன் நாற்றை பிடிச்ச லுங்கி, பாப்பாவோட துணி எல்லாம் கிடந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டோமே. அந்த அண்ணனும் பாப்பாவும் ஆஸ்பத்திரிக்கு வரவே இல்லை. நல்ல வீட்டில் உள்ள துணியெல்லாம் கொண்டு அள்ளி கொண்டு போட்டுட்டு துவைக்க வச்சுட்டு என்னக்கா? ஏட்டி அதை கண்டுபிடிச்சிட்டியல, ஒரு வாரமாக எடுத்து வைக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு துவைச்சியே? அப்படிதான் நினச்சோம். சரி, நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கீல, வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா, துணியாவது துவைச்சி கொடுப்போன்ட்டு எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டோம். அவ்வளோ முன்னோரையும் எங்கட்டி? அதையும் கேட்கா, ஆஸ்பத்திரிக்கு வர வழியில் ஒரே இது, அந்த ரூம் இந்த ரூம் ஆக்கும், அந்த ரூம் ஆக்கோன்ட்டு புஷ்பா பிள்ளை. ஆமாம், ஏதோ ஆஸ்பத்திரியில் தானே வேலை செஞ்சுருக்கானா. எனக்கு எல்லாம் தெரியும், வாங்க சுற்றி காமிட்டேன்ட்டு அவ்வளோ 2 இடத்தையும் இழுத்துட்டு போயிருக்கா. இந்த குரங்கு கையில் கேரியர் இல்லைனாலும் இதுவும் குதிச்சு ஓடி இருக்கும். கேரியர் இருக்க போய் என்னைய கொண்டு இங்கே விட்டுருக்கு. ஆமாம் ஆச்சு, இல்லைனாலும் நான் உங்கள் கூட வந்திருப்பேன். உங்களுக்கு இடம் தெரியாதுல்ல. ஆமாம் வந்திருப்பா. ஏட்டி சூட ஆரம்பிச்சு சாப்பிடுங்க. சரிங்க ஆச்சி.